வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீரா வள்ளிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பிள்ளையோட வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம், இன்னொரு பிள்ளையோட வாழ்க்கையெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒரு பிள்ளை மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க தானே அப்படின்னோடனே, என்ன வீரா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு வள்ளி கேட்க, வீரா அம்மாங்கிறவங்க எல்லா பிள்ளைங்களையுமே ஒன்றா தான் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் பாசம் வச்சுருக்க ஒரு புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு பிள்ளைய பலி கொடுக்க துணிஞ்சவங்க தானே நீங்கள். இதை நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன். இந்த தப்பை, அப்படி ஒரு தப்பையும் நீங்கள் செஞ்சிட்டீங்கல்ல அப்படின்னு வீரா கேட்க, என்ன வீரா நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வள்ளி சொல்ல, போதும் வள்ளி அம்மா, நீங்கள் இனிமேல் எதுவும் என்கிட்ட மறைக்காதீங்க, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. இப்போ நீங்களாம் உங்கள் வாயால் என்ன நடந்ததுன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் யாரை காப்பாற்றுறதுக்காக மாறன் கொலைப்பட்டத்தோட ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இப்படி கல்மனசாக இருக்கீங்களே, யாரை காப்பாற்ற இது மாதிரிலாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே வள்ளிக்கு ஒன்றுமே சொல்ல முடியாமல் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறாங்க. வீரா, என்ன உண்மையம்மா மறைக்கிறீங்க, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டோன்னே, தப்பு தான் வீரா, நான் மறைச்சது, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீராவோ, நீங்கள் மட்டும் இப்போ முழு உண்மையும் சொல்லாமல் மறைச்சிங்கன்னு வச்சிங்க, அதுக்கப்புறம் மொத்தமாக உங்களை தலையை மெழுகிட்டு இந்த வீட்டை விட்டே போயிடுவேன், இது என் அண்ணன் மேலே சத்தியம்னு வீரா சொல்ல, இல்லைம்மா நான் இந்த தடவை எல்லாத்தையுமே சொல்லிட்டு வள்ளி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணினது ராகவன் தான், மாறன் இல்லை. மாறன் ரொம்ப நல்லவன், இவனுக்காக தான் அவன் பழியை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னோடனே, வீரா உங்களை ஒன்று கேட்கவா, இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிருக்கீங்களே, முன்னாடி மறைச்சது கூட பரவாயில்ல, இப்போ கேஸ் மாறன் ஜெயிலுக்கு போகிற அளவு வந்துருச்சு, செய்யாத ஒரு தப்புக்கு அவன் ஜெயிலில் போய் தண்டனை அனுபவிக்கிறத கூட நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை வீரா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலான்னு வந்தேன், மாறன் தான் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி என்னை தடுத்து நிறுத்திட்டாமா அப்படின்னு வள்ளி சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு வீரா சொல்லிட்டு போயிடுறாங்க.